ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகளுடன் நான் ரஞ்சன் அருண் பிரசாத். தென்னாப்பிரிக்க உப ஜனாதிபதி சிரில் ராமபோச இலங்கைக்கு விஜயம். 153 சட்டவிரோத குடியேற்றவாசிகளை இலங்கையிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. சட்டவிரோத குடியேற்றவாசிகள் 41 பேர் மீண்டும் இலங்கையிடம் ஒப்படைப்பு. ஆஸ்திரேலிய அரசாங்கம் மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் அநீதி இழைத்துள்ளதாக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமது உறவுகளை தேடித் தருமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் முல்லைத்தீவு மக்கள் சாட்சியம். மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி அருண். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். தேசிய விஞ்ஞான பட்டதாரிகள் 2808 பேருக்கு நியமனம் வழங்கும் வைபவம் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் 2011 மற்றும் 2013 ஆண்டுகளுக்கான தேசிய விஞ்ஞான பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. விஞ்ஞானம், கணிதம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் நாடளாவிய ரீதியில் பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கு திட்டத்துக்கு அமைவாக நாடு பூராகவும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இதேவேளை ரத்மலானை கொத்தலாபுர சமாதி பௌத்த மத்திய நிலையத்தின் 2 மாடி கட்டடம் ஒன்றையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திறந்து வைத்தார். தென்னாப்பிரிக்காவின் உபஜனாதிபதி சிரில் ராமபோசா உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்தார். இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று தென்னாப்பிரிக்காவின் உபஜனாதிபதி சிரில் ராமபோசா உள்ளிட்ட குழுவினர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். இந்த குழுவை நீர்வளங்கள் மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன ஆகியோர் வரவேற்றனர். சிரில் ராமபோசா தனது இந்த விஜயத்தின் போது இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் அரசியல் தீர்வுகள் தொடர்பில் அரசாங்கத்துடனும் பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்றைய தினமும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றன. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தில் இன்றைய அமர்வுகள் இடம்பெற்றன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் 3வது நாளாகவும் இன்று இடம்பெற்றன. கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற பகிரங்க அமர்வில் 60 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் 45 பேர் மாத்திரமே சாட்சியம் அளித்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் தெரிவித்தார். காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இன்று புதிதாக 85 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் காணாமற் போனவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றவர்கள் தொடர்பிலும் அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பிலும் இதன்போது மக்கள் அதிக அளவில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். எங்க கொண்டு வந்த நீங்க ஆர்மி பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துக்கு போறீங்க. அந்த உங்களோட ஃப்ரெண்ட் ஜாதிக்கு செல் அடிச்சு காயம் என்ன அவையும் தூக்கிட்டு போனீங்களா? கொண்டு போகும் பொழுது என்ன நடந்தது? அதை நாங்களே ராணுவம் பொறுத்து. அந்த நேரத்தில் அவரோட வயசு என்ன? அந்த வயசு 48. எங்க வச்சு அவருக்கு இந்த ஷெல் அடி விழுந்தது? முள்ளிவாய்க்கால் அட்டுவார் பாதையிலிருந்து 1 கிலோமீட்டர். ராணுவம் பாரம் எடுத்ததாக அவருக்கு பின்னால நீங்களும் தொடர்ந்து போனீங்களா? கேட்டுறாங்க, கட்டு எடுத்து அடிக்க கிளச்சி விரவண்ணாங்க. அப்ப நீங்க என்ன செய்த? நீங்க நாங்கள் நின்றுட்டோம், உங்களை வேற பாதையை அனுப்பி. அவ என்ன செய்தவங்க? ஒரு வாகனத்திலே எடுத்துக்கொண்டு எங்க போனவங்க? அது அதுக்கு பிறகு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இவரை பற்றி விசாரிச்சிங்களா? அதை பயந்து நாங்கள் 2-3 தடவை பாய்ஞ்சு. என்ன நடந்தது? அதே தாங்களை ஆளை கண்டுபிடிச்சி அறிவிக்க வேண்டது. நீங்கள் அங்கே போய் கேட்டீங்களா?
அவை என்ன சொன்னாங்க? தர முடியாதுன்னு சொன்னவையா? பட் they refused to give the name. ஐயா கேட்கிறாருன்னா ஒரு கணவரை பற்றி கேட்டீங்களா? அவை சொன்னவையா? உங்களோட பேரை நீங்க சொன்ன பொழுது அவை உங்களோட கணவர் அங்கே இருக்கிறாருன்னு சொன்னவையா? They said உங்களுக்கு இந்த சொன்ன ஆட்கள், இந்த கடலை வச்சு பிடிச்சேன்னு சொன்ன ஆட்கள் அவை கைது செய்யறதுன்னு சொன்னவையா? கைது செய்யறதுன்னு சொன்னவையா? Yes, they said. They were not shot at. அவை சுடே இல்லை. Right, yes, no, not shot. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களில் நடைபெற்ற அமர்வுகளின் போது 96 பேர் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட காணி அளவீட்டு நடவடிக்கை வடமாகாணத்தின் அரசியல் பிரதிநிதிகளின் தலையீட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கீரிமலை, சேந்தான்குளம் மற்றும் திருவடிநிலை ஆகிய பகுதிகளில் உள்ள காணிகள் கடற்படையினரின் தேவைக்கு பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை அளவீட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர். இந்த பகுதிகளில் உள்ள சுமார் 127 ஏக்கர் காணிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கையே இன்று முன்னெடுக்கப்பட இருந்ததாக வடமாகாண மக்கள் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டினர். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் தலையீட்டை அடுத்து இந்த காணி அளவீட்டு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தனியாருடைய பல லட்சக்கணக்கான பெறுமதியான காணிகள், ஏக்கர் கணக்கான காணிகள் ராணுவத்தினரின் தேவைக்காக அளவுக்கு அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. இது கடல் வளத்தை அண்டியுள்ள பொருளாதாரத்தை சுரண்டும் நோக்கிலான ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இன்றைய தினம் நடைபெற இருந்த சுழிபுரத்தில் திருவரிநிலைக்கும் பென்சிலைக்கும் இடைப்பட்ட 120 ஏக்கர் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நாங்கள் வந்திருந்த போது அந்த கடல் தொழில் பொருளாதார சுரண்டலும் இந்த நில ஆக்கிரமிப்பும் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் மூலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இங்கு கீரிமலை, சேந்தாங்குளம் பகுதியில் நேவி படையினரால் நில ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருந்த தனியாருடைய காணிகளும், நில ஆக்கிரமிப்பு என்பது சட்ட ரீதியாக தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை. இது அரசியல் ரீதியாக உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் இதை கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த நில ஆக்கிரமிப்பு என்பது ஒரு அரசியல் செயற்பாடாகத்தான் கருதுகின்றோம். இதில் பெருமளவான சிங்கள குடியேற்றங்கள் அல்ல ராணுவ குடியேற்றங்கள் எதிர்காலத்தில் வருவதற்குரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த அபகரிப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதிலே காணியை அளக்கின்ற முயற்சிகள் நடைபெற இருப்பதாக நாங்கள் பொதுமக்களூடாக அறிந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று காலை பொதுமக்களோடு இணைந்து நாங்கள் அந்த பகுதிகளுக்கு வந்து அந்த அளக்கின்ற முயற்சிகளை எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே திருவடிநிலை மற்றும் சேந்தாங்குளம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படவிருந்த அந்த காணி அளக்கின்ற முயற்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் பகுதியிலே கடற்படையினருக்கும் இராணுவத்தினருடைய தேவைகளுக்காக மீண்டும் பொதுமக்களுடைய காணிகளை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அதை சுழிபுரம் பகுதியிலே, திருவடிநிலையிலே, திருவடிநிலையிலே எடுக்க முயன்ற முயற்சிகளை, அளவு வேலைகளை இடைநிறுத்திவிட்டு சேந்தான்குளம் பகுதிக்கு வந்திருந்தார்கள். சேந்தான்குளம் பகுதியிலே ஆரோக்கியநாதர் ஆலயத்துக்கு சொந்தமான 4 ஏக்கர் பரப்பை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுது அந்த பகுதியினுடைய பங்கு தந்தையும் நாங்களும் ஆட்சேபனை தெரிவித்ததை தொடர்ந்து அளவீடு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சுவீகரிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவது பொதுமக்களுடையதும் எங்களுடைய பாரிய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். காணி அளவீட்டு நடவடிக்கையின் போது எதிர்ப்பு வெளியிடப்பட்ட நிலையில் காணி அளவீடு செய்யும் நடவடிக்கையை கைவிட்டு அதிகாரிகள் திரும்பிச் சென்றுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நாம் வினவினோம். குறித்த பகுதியில் கடற்படையினருக்கு காணி தேவைப்பட்டதாகவும் அதனால் தாம் காணி அமைச்சிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்ததாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த வேண்டுகோளுக்கு அமைவாகவே இன்றைய தினம் காணி அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குறித்த பகுதிகளில் தமக்கு மிகவும் சிறிய அளவான நிலப்பரப்பு தேவைப்பட்டதாக தெரிவித்த கடற்படை ஊடக பேச்சாளர் குற்றஞ்சாட்டப்பட்ட வகையில் பெருமளவான நிலப்பரப்பை தாம் கோரவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இவ்வாறு கைப்பற்றப்படுகின்ற காணிகளுக்கான நட்டையீட்டை தாம் வழங்க உள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளை
மீட்டுத் தருமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 37 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு அருகில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமே எதிர்வரும் 21ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியாளரை நேரில் சந்தித்து தமது படகுகளின் ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர். இம்மாதம் 26ஆம் தேதி விசை படகுகளில் வெள்ளை கொடிகளை கட்டி இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிக்கவும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தீர்மானித்ததாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டார். இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் எங்களுக்கு மீன்பிடிக்க உரிமையை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு இலங்கை கடற்பகுதியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள போகக்கூடாதுங்கிற கருத்தையும் சொல்லி கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்க கூடாதுங்கிற நம்ம பாரம்பரிய உரிமையும் இல்லைங்கிறத கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசு இந்த நிலையை நீடிச்சுக்கிட்டே போனால் மீன் பிடிக்க முடியாத நிலைமை ஏற்படுறதுனால நாங்க வர 21ஆம் தேதி எங்க படகுகளையும் மீனவர்களை விடுவிக்கணும், எங்களுடைய மீன்பிடிக்க உரிமை கிடைக்கணுங்கிற ஒரு கருத்தை வச்சு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் எங்களுடைய ஆர்சிபுக்கு பூரா எல்லாரும் கொண்டு ஒப்படைக்கிறோம். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. 26ஆம் தேதி அத்தனை படகுகளும் வெள்ளக்கொடி கட்டி கச்சத்தீவுல போய் நாங்க நங்கூரம் போட்டு இலங்கையிலேயாச்சும் தஞ்சம் புகுந்து எங்களுக்கு மீன்பிடிக்க உரிமை கேட்க போறோம். நாங்களா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதை மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை இதை பூரா நாங்கள் ஏற்பாடு பண்ணி செய்வோம். இந்த கூட்டத்தை அடுத்து மீன்வளத்துறை அலுவலகம் முன்பாக கூடிய 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இதுவரை தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 20 தமிழக மீனவர்களும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் இன்று மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 153 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. தனது ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவருக்கு நாளை வழங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தெவரப்பெரும தெரிவிக்கின்றார். அலுத்கம சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை உரிய முறையில் செயற்படாமையினால் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 15ஆம் தேதி அலுத்கம பேரவளை போன்ற பகுதிகளில் சட்டவிரோத கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு அனுமதி அளித்தமையால் இன்று அந்த சாபக்கட்டை அந்த பகுதி மக்கள் அனுபவிக்கின்றனர். சட்டத்தை பாதுகாத்து சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு போலீஸ் திணைக்களத்தினால் முடியாமல் போயுள்ளது. நாளை கட்சி தலைவரிடம் எனது ராஜினாமா கடிதத்தை கையளிக்க உள்ளேன். நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். நாட்டில் எரிபொருளில் விலை அதிகரிக்கப்படலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணா திலக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். ඉන්ධන මිල යලි ඉහළ දැමීමේ දැඩි අවධානමක් රට තුළ තිබෙනවා. පිරිපහදුව වහලා நாட்டிற்குள் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சுத்திகரிப்பு குழாயில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக எரிபொருளை களஞ்சியப்படுத்த முடியாது. கொலனாவையில் எரிபொருள் களஞ்சிய சாலையின் செயற்பாடுகளும் அரசியல் நோக்கங்களுக்காகவே இடம்பெறுகின்றன என்பதை கவலையுடன் கூற வேண்டும். 2 அரச வங்கிகளுக்கு மாத்திரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 380 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை கடன்பட்டுள்ளது. ஊழல் மிகு ஏஜின் கொடுக்கல் வாங்கல் காரணமாக மில்லியன் கணக்கில் செலவிட வேண்டியுள்ளது. அதேபோன்று மிகினேயா மற்றும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் என்பன பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு மில்லியன் கணக்கில் கடன்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் குவன் சமாகம மில்லியன கணக்கு தெல் சன்ஸ்தாவன நாயத்தி வேணும். அம்பலாந்தோட்டை கிரளகிலே பகுதியில் போலீஸ் ஜீப் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் தம்பதியர் உயிரிழந்துள்ளனர். போலீஸ் ஜீப் வண்டியை செலுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்றிரவு போலீஸ் நடமாடும் சேவையில் ஈடுபட்டிருந்த வேளையிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். போலீஸ் ஜீப் வண்டி இன்று முற்பகல் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் வீதிக்கு அருகில் காணப்பட்டது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் 3 பிள்ளைகளின் பெற்றோர் எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு பின் ஜனாதிபதி தேர்தல் இது தொடர்பில் அரசியல்வாதிகளும் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஊவா மாகாண மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. ரணிலுக்கு முன்னோக்கி செல்லவும் முடியாது, பின்னோக்கி செல்லவும் முடியாது, அசையவும் முடியாது. மூளை இல்லாதவர்கள் கூறுகின்ற கதையை போன்றல்ல. ஜனாதிபதியை பாதுகாத்து ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய தேர்தல் அல்ல, அதில் நாம் வெற்றி பெறுவோம். வாக்காளர்களின் நாடி துடிப்பை பார்க்கின்ற காலம்தான் இது. புதன்கிழமை தவிர இனி அனைத்து நாட்களிலும் அனைத்து அதிகாரிகளையும் ஊர்களுக்கு அனுப்புகின்றோம். பின்னர் உணவு சமைக்கும்படி ஊர் மக்களுக்கு கூறுகின்றனர். அவர்கள் சாப்பாடு சமைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ගමයට කියන කෑම බීම හදන්න කියලා. මෙහෙම ගමයා ඉතින් පොලොස් සම්බුල හදනවා ඔක්කොම හදලා තියාගන්න. එන නිලධාරීන්ට මොකද කරන්නේ? පොලෙමේ ගිහලා දුක් ගැනවිලි කියනවා. පාරක්ද? ලිඳක්ද? විදුලියද? අලිවැටක්ද? නේද? සෙවිලිතාවුද? උදුළුතලද? මහානමැසිමත්ද? ඔක්කොම හරි දාගන්න. பொருட்களை கேட்டு அடையாளமிட்டுக் கொள்கின்றனர். விண்ணப்ப படிவங்களை எடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் அடுத்த ஊருக்கு செல்கின்றனர். தேர்தல் நெருங்கும் போது இவை அனைத்துக்கும் தீ வைக்கின்றனர். ඡන්ද කිට්ටුවල ඔක්කොටම කිනි තියෙනවා. රටක් විදියට අපි ඉස්සරහ අපිට තිබෙන අභියෝගය நாடு என்ற வகையில் நாம் சவால்களை எதிர்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பின்னடைய செய்வதற்கு இடமளிக்க முடியாது. மேற்கத்திய நாடுகளின் தேவைகளுக்கும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இங்கு செயற்படுகின்ற குழுக்களை அடையாளம் கண்டு இந்த தாய்நாடு குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றி இருக்கின்றோம். நாட்டில் கோழி இறைச்சி பாவனையாளர்களின் தொகை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. அரிசி நுகர்வோர் 2 மடங்காக அதிகரித்துள்ளனர். 28 லட்சம் பேரிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கின்றது. 8 லட்சம் முச்சக்கர வண்டிகள் இருக்கின்றன. செல்வந்தர்கள் பாவிக்கின்ற வாகனங்கள் 5 லட்சம் இருக்கின்றது. சாதாரண மக்களின் வாகன பாவனையும் அதிகரித்துள்ளது. ජීවන මට්ටම් වැඩි වෙන ඕනම රටක මිත්‍රවරුනි වියදමත් වැඩි වෙනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் தென் மாகாண சபை உறுப்பினர் அசோக் தனவங்ச இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது தான் ரத்கம தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் அசோக் தனவங்ச அறிவித்தார். நான் 5 தடவைகள் பொது தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் இன்னும் 2 அல்லது 6 மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரக்கூடும். 5 தடவை போட்டியிட்டும் பாராளுமன்றத்துக்கு என்னால் செல்ல முடியாமல் போனமையால் எனது பொறுப்பை வேறு ஒருவருக்கு வழங்க தீர்மானித்தேன். இந்த பொறுப்பை வேறு ஒருவருக்கு வழங்குவதாக இருந்தால் நான் இந்த ஆசனத்தில் இருந்தால் அதற்கு வேறு யாரும் வருவதில்லை. நான் இந்த பொறுப்பில் இருந்து விலகினால் அந்த இடத்திற்கு வேறு யாரேனும் ஒருவர் வருவார். தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து மாத்திரமே விலகுகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகவில்லை. கிளிநொச்சி நகரத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வன்னேரிக்குள கிராமம் அடிப்படை வசதிகளற்ற பின்தங்கிய பிரதேசம். இந்த பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் மருத்துவ வசதியை பெறுவதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வன்னேரிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள வைத்தியசாலையினூடாக உரிய சேவையை பெற முடியாதுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைத்தியசாலைக்கு வாரத்திற்கு ஒரு தடவை மாத்திரமே வைத்தியர் வருகை தருவதாகவும் ஏனைய நாட்களில் மருத்துவ தேவைக்காக கிளிநொச்சி அக்கராயன்குளம் வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதனால நாங்கள் அவசரம் வந்ததுக்கு ஒரு மருந்துமே இருக்கிறாங்க. இப்போ நம்பேற முந்தையே டாக்டர் இல்லை. 10 வருஷத்துக்கு டாக்டர் இல்லாமல் தான் இருக்கும். அக்கறையானுக்கு தான் போகணும். அக்கறையானில் சில வேலை ஆம்புலன்ஸ் இல்லாட்டி நாங்கள் எங்களை சில வேலை தான் அங்காளர்கள் நச்சுக்கு போகணும். சில வேலை எல்லா நேரம் ஆம்புலன்ஸ் அங்கே இருக்காது. சின்ன காயத்துக்கு கூட மருந்து கட்டிடலாம். குளிச்சே ஏதோ ஒன்றுமே தர மாட்டேன். டாக்டர் இல்லாமல் ஒன்றும் தர மாட்டேன். அதோட ஆனாலும் தானே 450 ரூபாய் இருக்குது. ஜெயபுரம் பக்கத்தில் இருக்குது. அங்கேயும் 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஏனைய நாட்களில் குறித்த வைத்தியசாலையில் தாதி உதவியாளர்கள் மாத்திரமே பணியாற்றுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏனைய நாட்களில் மருத்துவ சேவையை பெறுவதில் தாம் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். ஒரு பாம்பு கடித்தாலும் இங்கிருந்து நாங்கள் கொண்டு போகிறது பாத பிரச்சனை. சில நேரம் இட வழியில் முடிஞ்சிடும். அப்படியான நிலப்பாடில் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம். டாக்டர் வந்து கிழமையில் ஒரு கதான் வருவார். வந்தால் சில நேரத்தில் வருவார், சில நேரத்தில் வர மாட்டார். தமக்கான மருத்துவ வசதிகளை உரிய முறையில் வழங்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
கடுவெல பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க. நாங்கள் கொள்ளையிட வேண்டியதில்லை என்றால் எமது வர்த்தக மற்றும் பொருளாதார நிலைமைகள் வலுவடைய வேண்டும். நாங்கள் அரசியலில் வருமானத்தை தேடிக்கொள்ளும் நபர்கள் கிடையாது. இந்த அரசாங்கத்தில் உள்ள 90% அரசியலில் வருமானத்தை ஈட்டிக் கொள்பவர்களாகவே இருக்கின்றனர். ஒருவர் கூட வர்த்தகர் கிடையாது. வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒருவர் அரசாங்கத்தில் இருப்பார்கள் என்றால் கையை உயர்த்துமாறு நான் பாராளுமன்றத்தில் வினவினேன். வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. எனினும் பென்ஸ் வாகனத்தை பயன்படுத்துகின்றனர். அவர்களின் வீடுகளில் 7 குளிரூட்டிகள் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து வந்த அமைச்சர் ஒருவர் இந்த தொகுதியில் இருக்கின்றார். அவரை நீங்கள் நன்கறிவீர்கள். அவருக்கு மாற்று பெயர்களில் 4 அல்லது 5 வீடுகள் காணப்படுகின்றன. விலாசத்துடன் நான் அதனை அறிவேன். பத்திரமுல்லையில் நீர் தடாகத்துடன் அவருக்கு வீடு ஒன்றுள்ளது. எனினும் வேறு ஒரு நபரின் பெயரிலேயே அந்த வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அந்த வீட்டை குறித்த அமைச்சரை பார்வையிட வந்தார். திம்புலபத்திர மேஃபீல்ட் தோட்டத்தில் 27 பேர் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவி கொட்டுக்கு இலக்கானவர்களில் 7 பேர் கொட்டகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் 20 பேர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் கொட்டகலை வைத்தியசாலையின் பேச்சாளர் குறிப்பிட்டார். மேஃபீல்ட் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களை இன்று முற்பகல் குளவி கொட்டுக்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறியுள்ளார். தெங்கு தொழில்துறையின் பயனை அதிகரித்துக் கொள்கின்றமையே அத்துறை தற்போது எதிர்நோக்கியுள்ள மிக முக்கியமான சவால் என ஆசிய மற்றும் பசிபிக் வலய தெங்கு சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யூரோன் செலும் தெரிவிக்கின்றார். இந்த விடயம் குறித்து அங்கத்துவ நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆசிய மற்றும் பசிபிக் வலய தெங்கு சங்கத்தின் 46வது மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமாகியது. கொக்கடைக்கென இம்முறை மாநாடு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மாநாடு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமாகியது. The challenges that are faced by consuming countries at the moment. மூலப்பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்பதனை உறுதிப்படுத்துவதே தற்போது பல நாடுகள் எதிர்நோக்கும் சவாலாகும். அதேபோன்று தெங்கு செய்கையாளர்களும் செயற்திறன் தொடர்பில் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். அங்கத்துவ நாடுகள் எதிர்கொள்ளும் கொள்கை ரீதியிலான பிரச்சனைகள் காரணமாக உலக சந்தைக்கு 80% பங்களிப்பை வழங்கும் சிறு உற்பத்தியாளர்களுக்கு ஒத்துழைப்புகள் வழங்கப்படுவதில்லை. 20 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 150க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பற்றும் இந்த மாநாடு எதிர்வரும் 11ஆம் திகதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயம் தொடர்பில் நியூஸ் லைனில் அடுத்து தருகின்றோம். தெரிவு செய்யப்பட்ட சில பொருட்களுக்கு அரசாங்கத்தினால் பாதுகாப்பு முத்திரை ஒன்றை வழங்கியுள்ளனர். இது நுகர்வோரின் பாதுகாப்புக்காக என்று கூறுகின்றனர். உண்மையில் என்ன இந்த வேலை திட்டம்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சுமார் 10 லட்சம் நுகர்வோரின் வயிற்றில் அடித்துவிட்டு தெரிவு செய்யப்பட்ட சில வர்த்தகர்களை செல்வந்தர்கள் ஆகுவதற்காக வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். මේ පාරිභෝගික අධිකාරිය මගෙන් අගෝස්තු 1 වෙනිදා ගේන්න උත්සාහ කරා. මන්ත්‍රීතුමා ඇත්තටම පාරිභෝගිකයින්ගේ நுகர்வோரின் பாதுகாப்பு குறித்து வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாயின் அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? நுகர்வோரின் பாதுகாப்புக்காகத்தான் SLS IOS சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக பொது இலக்கம் பொறிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய முத்திரைகள் ஒட்டப்பட வேண்டும். உற்பத்தி மற்றும் காலாவதி திகதி என்பன குறிப்பிடப்பட வேண்டும். இது போன்ற விடயங்கள் இருக்கின்றன. manufacturing date දාන්න ඕනේ, expiry date දාන්න ඕනේ. මේ වගේ නොයෙකුත් ක්‍රමවේද තියෙනවා පාරිභෝගිකයන්ගේ ආරක්ෂාවට. දැන් මොකද්ද මේ වැඩපිළිවෙල? இதனூடாக என்ன நடக்க இருக்கிறது? දැන් මේ වෙන්න යන්නේ මෝන් කියනවා සබන්. මෙන්න මේ වගේ සබන් කැටයක් අතොත් සබන් වල சவர்க்காரம், ஷாம்பு, குளிர்பானம், பட்பசை போன்ற பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நுகர்வோர் அதிகார சபையினால் தெரிவு செய்யப்படுகின்ற சேவை வழங்குனர்களின் பாதுகாப்பு முத்திரையை பெற்று அதை அந்த பொருட்களில் ஒட்ட வேண்டும் என்று கூறுகின்றனர். මගෙන් තෝරා ගන්නා ලද සේවා සපයන්නෙක්ගෙන් මේ ආරක්ෂක මුද්‍රාව අරගෙන ඒක හැම ෂැම්පෝ සැෂේ එකේම ටූත් පේස්ට් පැකට් එකේම
සිසිල් බීම බෝතලේම සබන් කැටේම අලවන්න ඕන කියලා. මේක නොමිලේ දලවන්න. இதனை இலவசமாக ஓட்டுகின்றனர். මේ මුද්‍රාව රුපියල් 2ක් වෙනවා. இந்த முத்திரை 2 ரூபாய் என அறிய முடிகின்றது. இதை தாம் ஒட்டுவதாக இருந்தால் அதற்கு ₹1.75 செலவாகின்றது. அத்தோடு ஏனைய செலவுகளுடன் மொத்தமாக ஒட்டுவதற்கு ₹4 செலவாகின்றது. கோட்டை பகுதியில் பெட்டிக்கடை ஒன்றுக்கு சென்றால் ₹7 ஒரு பேக்கெட் ஷெம்போவை மக்கள் பெறுகின்றனர். ₹7 உள்ள ஷெம்போ பேக்கெட்டுக்கும் இன்னும் ₹4 சேர்த்தால் 160% அதிகரிக்கின்றது அல்லவா? සාමාන්‍යයෙන් අපේ කෝට්ටේ පැත්තේ පෙට්ටි කඩේකට ගියාම රුපියල් 7ට තමයි සාමාන්‍ය පුද්ගලයෝ ෂැම්පෝ සැෂේ එක ගන්න. ෂැම්පෝ සැෂේ එක රුපියල් 7යි. එතකොට මේකට රුපියල් 4ක් ගියොත් 160කින් වැඩි වෙනවා. දැන් මොනවද මේ බාණ්ඩ ලයිස්තුව මේ? இந்த முத்திரையை ஒட்டுவதற்கு நியமிக்கப்பட்டுள்ள பொருட்கள் எவை? ඇසට් එක සිසිල් බීම තියෙනවා ඊළඟට என்னிடம் வர்த்தமானி பத்திரிகை இருக்கின்றது. இதில் குளிர்பானம் இருக்கின்றது, நீர் போத்தல், எண்ணெய் பட்பசை, அனைத்து வகையான சவர்க்காரம், ஷாம்பு, நீர்ப்பூச்சி, முன்னாளி போன்றன இருக்கின்றன. තීන්ත විදුලි ස්විච් පසුගිය වකවානුවේ අපි දැක්ක கடந்த காலங்களில் காலாவதியான பொருட்கள் சந்தைக்கு வந்தன. இதுபோன்ற பாதுகாப்பான முத்திரை ஒன்றினூடாக நுகர்வோருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அல்லவா? හොඳයි නේ මේක. මෙතන දෙකක් තියෙනවනේ සුරංග. එකක් இங்கு 2 விடயங்கள் இருக்கின்றன. அதாவது நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கின்றது. சட்டத்தை மீறி யாரேனும் நீர் போத்தலுக்கு வேறு நீர் நிரப்புவதாக இருந்தால் அவருக்கு அபராதம் விதிக்க வேண்டும். சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியுமாக இருக்கும் போது அப்பாவி பொதுமக்கள் மீது பாரிய சுமையொன்றை சுமத்த முற்படுகின்றனர். මේ සාමාන්‍ය මිනිස්සුන්ට අත වශයෙන්ම දුප්පත් මිනිස්සුන්ට අති විශාල බරක් පටවන්නේ. දැන් මේක இந்த வர்த்தமானி 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தற்போது ஜூலை மாதம். இதுவரை காலமும் எதிர்க்கட்சி என்ன செய்தது? මොකද්ද මේ සම්බන්ධයෙන් ඔබතුමාලා කළේ? නෑ එහෙම කියන්න එපා. අපි இதை கொண்டு வர முன்பும் நாம் கதைத்தோம். இதற்கு மிட் நைட் கெசட் என்று கூறுகின்றோம். இது இரவு 12 மணிக்கு தயாரிக்கப்பட்ட வர்த்தமானி. රෑත් 12ට ගහන ගැසට්. சாமானியம் பத்தக் கேவாமா சாதாரணமாக வரையற விடும் போது அதன் வருமானம் அரசாங்கத்திற்கு செல்கின்றது. இங்கு அரசாங்கத்திற்கு செல்வதில்லை. இங்கு வருமானம் தெரிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு செல்கின்றது. මෙතන යන්නේ රජයට නෙවෙයි. මේ බද්දේ ආදායම යන්නේ අර තෝරාගත්ත පුද්ගලික ආයතන. இதன் விலை எவ்வளவாக அதிகரிக்கும்? අවවශයෙන් 110කින් ඉහළ යනවා. குறைந்தபட்சம் சவர்க்காரத்திற்கு 10% அதிகரிக்கும். ஷாம்புவுக்கு 50% அதிகரிக்கும். இதனால் எமக்கு குளிக்க வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள். திருட்டு முறையில் மதுபானம் விற்பனை செய்ய முடியும் என்றால், எத்தனோலும் நிறம் கலந்து சந்தைக்கு விட முடியும் என்றால், அவற்றை பிடிக்கத்தான் இவை தேவைப்படுகின்றது. අරක්කු බෝතල් කියලා. අන්න ඒක අල්ලන්න තමයි මේව අවශ්‍ය වෙන්නේ. දැන් මේවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්වත් අඩු ගානේ දැනුවත් කළේ නැද්ද මේ වගේ දෙයක් සම්බන්ධයෙන් රජේ? නෑ. இது போன்ற பொருட்களுக்கு முத்திரை ஒட்டுவதனால் அதன் சுமையையும் மேலதிக செலவுகளையும் சாதாரண அப்பாவி பொதுமக்களை சுமக்க வேண்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷடி சில்வா தெரிவிக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகளை ஏனும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் நிறுத்த முடியுமா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். මේ වගේ වැඩපිළිවෙලක්වත් නවත්තන්න කියලා. ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் 41 பேர் காலி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத படகு கடந்த ஜூன் மாத இறுதி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக இருந்ததாகவும் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகில் இருந்த அனைவரையும் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் ஆஸ்திரேலியாவின் கொள்கைகளுக்கும் அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த படகில் இருந்த இலங்கை பிரஜை ஒருவர் தம்மை மீண்டும் திருப்பி அனுப்புமாறும் படகில் உள்ளவர்கள் இலங்கைக்கு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் உதவிகளை பயன்படுத்தி சட்டவிரோத முகவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் அபாயகரமான முறையில் கடலில் படகில் பயணிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகளை மாற்றுமாறு அரசியல் ரீதியில் விடுக்கப்படும் அழுத்தங்களை அரசாங்கம் தொடர்ந்தும் நிராகரிக்கும் என மாரிசன் குறிப்பிட்டுள்ளார். கடலில் 3200 பேர் உயிரிழப்பதற்கு காரணமான ஆட்கடத்தற்காரர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள இலங்கை கடற்படையினர் மற்றும் இலங்கை அதிகாரிகளை பாராட்டுவதாக மாரிசன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கையளிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இந்த படகு மற்றும் அதற்கு என்ன நடந்திருக்கலாம் என்பது தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை நியூஸ் ஃபர்ஸ்ட் தகவல்களை வெளியிட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் சிட்னி மார்னிங் ஹெரால்ட் ஊடகத்தின் அகதிகளுக்கான செய்தியாளர் ஷேரா ஒயிட் தெளிவுபடுத்துகின்றார்.
இரண்டாவது படகு நம் அனைவருக்கும் தெரிந்த வகையில் ஆஸ்திரேலிய கடற்படையினரால் நாடு கடத்தப்பட்டு 50 பேருடன் இலங்கையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தெளிவாகின்றது. ஆயினும் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலான தகவல்களை இலங்கை கடற்படையினர் மற்றும் வெளிவகார அமைச்சு என்பன வெளியிடுவதற்கு மறுத்து வருகின்றது. கிறிஸ்துமஸ் தீவுகளை நோக்கி 153 புகலிட கோரிக்கையாளர்களுடன் கடந்த வாரம் பயணித்த மற்றைய படகுக்கு என்ன நடந்துள்ளது என்பது தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவல்களும் பதிவாகவில்லை. எனக்கு தெரிந்த வகையில் அவர்கள் சுங்க பிரிவிற்கு சொந்தமான படகொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சமுத்திர பாதுகாப்பு பிரிவினரின் பொறுப்பில் இருக்கலாம். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமே தெளிவுபடுத்த வேண்டும். அந்த படகில் 37 சிறார்கள் இருந்தார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த படகுடன் தொடர்பினை ஏற்படுத்திய சந்தர்ப்பத்தில் படகில் இருந்த 37 சிறுவர்களும் சுகையினமுற்ற நிலையில் இருந்ததாக தெரிய வருகின்றது. 2 வாரங்களுக்கும் அதிக காலம் கடலில் இருந்தமையால் அந்த சிறார்கள் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தனர். என்ன நடக்கின்றது என்பது தொடர்பில் மொரிசன் மற்றும் அவோர்ட் ஆகியோர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விடயத்தில் மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. என்ன நடக்கின்றது என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவியுங்கள். ஆஸ்திரேலிய மக்களும் பாராளுமன்றத்தினர் இந்த விடயம் குறித்து அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளனர். ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த 153 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை அந்த நாட்டு கடற்படையினர் இலங்கை ராணுவத்தினரிடம் கையளிப்பதற்கு ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அகதிகளுக்கான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகள் இன்று சிட்னியில் இடம்பெற்ற போது நீதியரசர் சூசன் கிரீன் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் மூலம் இலங்கை அரசாங்கம் ராணுவத்தினர் மற்றும் அதன் முகவர்களிடம் ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் கோரி பயணித்த இலங்கை தமிழர்களை அந்த நாட்டு கடற்படையினரால் கையளிக்கப்படுவது நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 48 அடையாளம் காணப்பட்ட மற்றும் 105 அடையாளம் காணப்படாத தமிழ் அகதிகள் என தெரிவிக்கப்படும் புகலிட கோரிக்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப், மொரிசன் மற்றும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளிடம் இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போதிலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்காது மௌனம் காத்து வருகிறது. ஆஸ்திரேலியாவின் சர்வதேச கடற்பாடுகளை காப்பாற்றும் நோக்கில் அரசாங்கம் புகலிட கோரிக்கையாளர்களை மறைத்து வைத்துள்ளதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை சிரேஷ்ட கூட்டணி அமைச்சர் ஹெரிக் அபெட் மறுத்துள்ளார். இதுவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடும் நோக்கில் மொரிசன் எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள். இலங்கை அரசாங்கத்திற்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவினால் வழங்கப்பட்ட ரோந்து படகுகளை உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தும் நிகழ்வில் ஆஸ்திரேலியாவின் குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை 230 பயணிகளுடன் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி மலேசியாவிற்கு சொந்தமான MH370 விமானம் இந்த கடற்பகுதியில் காணாமற் போயிருந்ததுடன் அது தொடர்பிலான எந்த ஒரு தகவல்களும் இதுவரை வெளிவரவில்லை. காணாமற் போன விமானத்தை கண்டுபிடிக்கும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போன விமானம் மற்றும் அது இருப்பதாக நம்பப்படும் பகுதிகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.